வெற்றி தீர்மானங்கள் திரும்ப பெறணும்னு ஒரு கோரிக்கை வச்சு படிச்சிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை தயாரிக்க எனக்கு முழு உதவியாக இருந்த இத்துறையின் அரசு செயலாளர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயலாளர் அவர்களுக்கும், இத்துறையை சார்ந்த கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிளாரிபிகேஷனா மாண்புமிகு சி வி சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு எரிசக்தி சட்டத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு கோரிக்கை. நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயர் இதற்கு முன்பு 1967க்கு முன்பு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்தது. பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற பிறகு மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் ஆகப் போகிறது. ஆனால் இன்றைக்கு அனைத்து ஆவணங்களும் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ஒரே ஒன்று மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட், இன்று வரை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று தான் சொல்லப்படுகிறது. இதே கேரளாவில் பார்த்தா கேரளா ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட், ஆந்திரா ஹைகோர்ட், தெலுங்கானா ஹைகோர்ட் என்று சொல்கிறோம். ஏன் 3 நீதிபதிகள் கொண்ட மணிப்பூரை கூட மணிப்பூர் ஹைகோர்ட் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வரை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று அந்த பெயர் மாற்றப்படவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, நான் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது, அன்றைக்கு பாரத பிரதமரும் அந்த இதை கொண்டு சென்று இதை சட்ட திருத்தத்தின் மூலம் இதை சென்னை ஹைகோர்ட் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சார்ட்டர்ட் ஹைகோர்ட் கல்கட்டா, பாம்பே, சென்னை இந்த மூன்றுமே அப்ப கல்கட்டாவும் பெயர் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள், பாம்பேயும் பெயர் மாற்ற வேண்டும் சொல்லி சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ திடீரென்று கல்கட்டாவிலே மீண்டும் நாங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் என்று நம்ம சொன்னதை சென்னைக்கு மட்டும்தான் உயர்நீதிமன்றமா, நம் தமிழ்நாடுக்கெல்லாம் உயர்நீதிமன்றம் என்று சொல்லி மீண்டும் அம்மா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் என்றதை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்று திருத்தி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. என்னுடைய ஒரே கோரிக்கை சட்ட அமைச்சர் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சட்டமன்றத்திலே ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்பதை உங்களுடைய ஆட்சியிலே வெற்றி ஆட்சியிலே அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி சட்டமன்ற தொகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தொகுதி. அந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்ற வளாகம் மிகவும் பழுதடைந்து இடிக்கப்பட்டு இன்று தனியார் கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நீதிமன்றத்திற்கு உண்டான இடத்தை தேர்வு செய்து நீதிமன்றத்திற்குண்டான பெயரிலே பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நமது அரசு, இந்த அரசு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டித்தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் கைதான இஸ்லாமிய சகோதரர்கள் நீண்ட நெடிய காலம் சிறைவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்னடத்தை கருத்தில் கொண்டு நமது அரசு, இந்த அரசு அவர்களை விடுதலை செய்ய அரசு முன்வருமா என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டேன். செந்தில் செல்வன். செந்தில் செல்வன். செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ளது. அந்த வளாகத்தில் பெருகி வரும் மக்கள் தொகை, அதிகரித்து வரும் வழக்குகள், சீர்காழி வழக்கறிஞர் நலன் கருதி அங்கே அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமும் அமைத்து தருமாறு சட்டத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கூடுதலாக இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை, சீர்காழி தாலுகாவில் பெருந்தோட்டம் ஊராட்சி என்பது ஒரு கடற்கரை கிராமம். அது ஒரு வடிகால் பகுதியாக இருக்கிறது. அங்கே செல்லனார் வடிகால் காவிரி ஆற்றுடைய தண்ணீரையும் ஐயாவையனார் தண்ணீரையும் கடலுக்கு சென்று சேர்க்கிற முகத்தோர பகுதியாக அமைந்திருக்கிறது. அந்த பகுதியிலே ஒரு சோலார் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வாழும் மக்கள், பெருந்தோட்டம் ஊராட்சி மக்கள், அடித்தட்டு மக்கள் அந்த திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் மீது திருவெண்காடு காவல்துறையிலே வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட திட்டத்தால் அங்குள்ள வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அந்த மக்கள் கருதுகிறார்கள். அந்த திட்டத்தை கைவிடுவ அரசுக்கு திட்டம் இருக்கிறதா என்பதை கேட்டுக்கொள்ள எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர்களுடைய பதிலுரை.
போதும் 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 மாண்பு அமைச்சர் பேசுங்க. சரி. வாங்க. பதிலுரை மாண்புமிகு போதும். காலம் கருதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் இன்றைக்கு இது போதும். இல்ல இன்றைக்கு இது போதும். என்ன போதும்? போதும். சரி.